அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொன்ன மாதிரியே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரில் ரஷ்யா உள்ளே வருது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி தயாரிப்பு நிலையங்களை பயங்கரமாக தாக்கியிருக்கு. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாதுகாப்பாக அதுக்கு முன்னாடியே அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தாக்கியிருக்கு. இப்போ ரஷ்யா உள்ளே வருது. யாருக்கு? ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா உள்ளே வருது. இப்போ ரஷ்யா உள்ளே வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ளே இறங்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிரி சைனா, அதே மாதிரி ரஷ்யா. அதனால் ரெண்டு பேருமே வேறு வழி இல்லை, ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட்டாக ஃப்ரான்ஸு உள்ளே வரும். அடுத்தது இங்கிலாண்டும் உள்ளே வரும். ஏற்கனவே அமெரிக்கா படைபலத்தில் பெரிய அளவில் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போது பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸு இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சீனா ஈரானுக்கு ஆதரவாக இறங்குறாங்க. அடுத்தது இப்போ ஏமன் உள்ளே இறங்கிட்டாங்க. ஏமனும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வந்தாச்சு. அடுத்ததாக நார்த் கொரியாவும் உள்ளே வரும். இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக உள்ளே வரும்போது மூன்றாம் உலக போர் ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது, பெரிய பேரழிவுக்கு தயாராக இருக்குது. இப்போது இரண்டாம் உலக போரில் நடந்த இதை விட இப்போ அணு ஆயுதம் பார்த்திங்கன்னா இந்த போரில் கலந்துக்கக்கூடிய எல்லா நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மூன்றாம் உலகப் போரினுடைய அழிவு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். இந்தியா இதை வேடிக்கை மட்டுமே பார்க்கும். கண்டிப்பாக நம்மளால் உள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா இதை வேடிக்கை மட்டுமே